என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மற்ற ஒரு சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. இந்த மந்தோட தேர்ட் வீடியோ சார். கரெக்டா வெரிஜாவது. காலேஜ் படிக்கும்போது நீங்க பிளேஸ்மெண்ட்ல ஆப்டிடியூட்னு ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஞாபகம் இருக்கா? சாதாரணமா கேட்க வேண்டியதை ரைட்டு போய் லெஃப்ட் திருப்பி சுத்தி வச்சு கேட்பானுங்க. எஸ்பெஷலி அதுல பிளட் ரிலேஷன் பத்தி ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்ன தான் நான் இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு ஆப்டிடியூட் டெஸ்ட். தொகுத்து வழங்குபவர் உங்கள் நான். ஒரு பர்டிகுலர் படத்தை எடுத்து அந்த படத்தோட கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷனை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். இப்போ ஆட் இண்டெக்ஸ் ஆல்பபெட்ஸ்லாம் மேல்னு வச்சுக்கோங்க, இந்த ACEG இந்த மாதிரி. ஈவன் இண்டெக்ஸ் ஆல்பபெட்ஸ்லாம் ஃபீமேல்னு வச்சுக்கோங்க, இந்த BDFH எல்லாம். ஓகே, ஆர் யூ கிளியர்? கேரக்டர் A விடோவர், கோட் ஷூட், மிடில் ஏஜ் மேன், ஒரு 40+ இருக்கும். அவரோட புதல்வன் கேரக்டர் C ஏஜ் 18+ இருக்கும். கேரக்டர் C கேரக்டர் A கூட ஏகப்பட்ட ஃபைட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே ஜாவ், கிளிக்கு ரக்கம் முளைச்சிருச்சு, அதான் பறந்து போயிருச்சு. அப்படியே கட் பண்ணா கேரக்டர் A தன்னந்தனியா தண்ணி கேட்டா கூட எடுத்து தர ஆள் இல்லாம தனி மரம் ஆயிடுவாரு. அவரோட தனிமையை போக்க கேரக்டர் B வராங்க, ஒரு 20+ இருக்கும். A சர்டிபிகேட் படத்தை தனியா பாக்குற ஏஜுக்கு வந்த ஏவோட பையன் Cக்கு இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு தோணுதுங்க, மனசு ஏங்குதுங்க. அதனால டி மேல ஏக்கம். நம்ம டிக்கு நம்ம நயன்தாரா ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ஏவும் பியும் பழகுறாங்க, அங்க சியும் டியும் பழகுறாங்க. இப்படியே பழகி 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 ஒரு நாள் அந்த பழக்கம் கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள்ல சுந்தரிசி பட கிளைமாக்ஸ்ல வர மாதிரி இந்த ரெண்டு ஜோடி ஒன்னா மீட் பண்ணிக்கும் போது தான் மேட்ரு தெரியுது. அது எப்படியே வாயால சொல்லுவேன். சி கல்யாணம் பண்ணிக்கிற இந்த டியோட பொண்ணு தான் பி, ஏ கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பியோட அம்மா தான் டி. ஏன்னா டிக்கு ஆல்ரெடி அவங்களோட 13 வயசுல ஈ கூட இப்போ சியும் டியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏக்கு சி யாரு, என்ன ரிலேஷன்? டிக்கு பி யாரு, என்ன ரிலேஷன்? ஏபிசியோட உறவு முறை கியா? யோசிங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ரிப்பீட்ல போட்டு வேணா பாருங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சின்னம்மா அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போறது வந்து அம்மாவா? வந்து அம்மாவாயிடுமா? அவனுக்கு அம்மாவாயிடும், இவருக்கு மருமகளாயிடும், அம்மா வந்து மருமகளாயிடும். ஆமா, அப்படிதானே? அந்த பொண்ணுக்கு அவன் அப்பா ஆயிடும். ஆமா, அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த தலைவலிக்கு தான் உறவு முறை வச்சுட்டாங்க. அப்படி இடியாப்ப சிக்கல் உள்ள படம் வேற எதுவும் இல்ல, அபூர்வ ராகங்கள். பல பேர் இந்த படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பாத்துருக்க மாட்டீங்க. சில பேர் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே இது என்ன படம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு கடைசியா இந்த படத்தை பத்தி பேச நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்படியே போர் அடிக்காம பாருங்க. என்ன ஓபன் பண்ணா சிவாஜிராவ் கெய்க்வாட் கேட் ஓபன் பண்றாரு. சரி, சீன்லாம் பாத்துர்க்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல் படம் பார்த்தது இல்ல. ஏ மகேந்திரன், அதான் நம்ம மேஜர் சுந்தரராஜன். ஓகே, அவரோட பையன் சி பிரசன்னா, நம்ம கமலஹாசன். ஒரு 18 வயசு பையன் என்னலாம் பண்ணுவான்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? ஆனா இந்த பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான், புரட்சி தான் பண்ணுவான். பாடுனது ஜனகணமன ஜானிலோ ஜிம்கானா. இது ஒரு புரட்சி போராட்டம். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலையா? ஜாலியா ஜிம்கானா சொன்னாரா? இது ஒரு புரட்சி போராட்டம். வாங்க சண்டைக்கு போவோம். இது ஒரு புரட்சி போராட்டம்னு தகராறு பண்ணி சுத்திட்டு இந்த பையனோட தலையில நான் இந்த படம் பார்த்தது. சீர்திருத்த முகாமுக்கு ஒரு டாடி உள்ள போய் சீன்ஸ் பாத்துறேன். சேம் ஓல்ட் சன் சேம் ஓல்ட் ஃாதர். வெளியே வந்து வடலாண்டி மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கேயும் ஒரு 7.5 இழுத்து அவனை ஏறி மிதிச்சு வேற ஒரு ஏரியா பக்கம் போட்டு போயிடுவாங்க. இசைக்கிளி, இசைக்குயில், இசைப்புறா, இசைக்காடை, இசை வவால், டி பைரவி, நம்ம ஸ்ரீவித்யா. அவங்க அந்த சைடு போகும்போது விழுந்து கிடந்த வடலாண்டியை காப்பாத்தி 10 போட்டு பத்திரமா பார்த்துப்பாங்க அவங்க வீட்டுல. அப்போ அவங்க கண்ணுக்கு சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே, சரி வேணாம் விடுங்க, அங்க போய் தம்பி திருந்தல புடிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படி பைரவி வீட்டுல ஒரு அழகான பெண் சிலை இருக்கும், அதை பார்த்துட்டு பொங்கிடுவாப்புல. இந்த அழகான சிலை கூடவா? அழகா பல்கர் எக்ஸிபிஷன். அது சாதாரண ஒரு பெண் சிலை, பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த சிலை செஞ்சவனுக்கு அது தப்பா தெரியல, அது ஒரு வேலை. அந்த சிலை வித்து வியாபாரிக்கு அது தப்பா தெரியல, அவனுக்கு அது ஒரு வேலை. அந்த சிலை வச்சிருக்க பைரவிக்கு அது தப்பா தெரியல,
ஆனா உனக்கு மட்டும் தான் தப்பா தெரியுதுன்னா தம்பி பிரச்சனை உங்ககிட்ட தான்ப்பா. இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? அந்த சிலை ஒரு ஆண் வீட்டுல இருந்தா கூட நீ சொல்ற சரின்னு சொல்லலாம். அது இருக்குது பைரவி வீட்டுல. அவள் ஒரு பெண். உனக்கு தான் அது அசாதாரணம், அவளுக்கு அது சாதாரணம். உனக்கு தான் அது ஆபாசம், அவளுக்கு அது ஒரு அங்கம். அப்புறம் பக்கமா புடிச்சு பேசிட்டு ஒரு இதை போட்டு மூடி வச்சிருவாரு. செகண்ட் ஹாஃப்ல அசைவாசையில எட்டி பார்த்ததும் மூடி வச்சு அவரே ஓபன் பண்ணி விட்டுருவாரு. இவனுக்கு அந்த மயக்கம் முரட்டு உள்ளத்துக்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. செல்வரா ஹீரோ மாதிரி கலர் கலர் லைட்டை போட்டு குறுகுறுன்னு பார்ப்பாரு. ஒரு சில விஷயம் இந்த படம்லாம் பார்க்கலையே. அதை விட்டுட்டு புரியாம புரட்சி பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? அப்போ உள்ளவங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கேரக்டர் பி ரஞ்சனி, நம்ம ஜெயசுதா. சும்மா எலுமிச்சம்பழம் கலரு, சுண்டி விட்டா ரத்தம் வரும். என்னது இது? மேனேஜ்மா? தெலுங்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிய மாதிரி சொல்லணும்னா வாரிசு அம்மா. நம்ம ஊர்ல இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோக்குலாம் காசு கட்டிட்டு போயிட்டு சிரிப்பே வராம சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து டிராமா போயிட்டு ஒருத்தர் சிரிக்காம இருக்காரு. அது ஒண்ணும் செய்யாதுங்க, நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. அதனால அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஒரே ஆவல் ரஞ்சனிக்கு. அவரும் அவரோட பையனை பத்தி சொல்லியே பங்களாவை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்றாங்க, ஒன் நைட் ஸ்டே பண்றாங்க. ரஞ்சனி கமலோட பேர் பாடி போட்டோ பார்த்ததும் இதுவே அவள இடத்துல அவனும் அவள இடத்துல அவளும் இருந்திருந்தா அதுதான்டா அவனுக்கு எண்டு கேம். சோப்பு விக்கிற சுப்பமான வண்டி ரஞ்சனி போகும்போது சும்மா போகாம ஒரு புதிர் போட்டுட்டு போறாங்க. அதுதான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா, என் மகனுக்கு மாமனார். விழுந்து கிடந்த விடலாண்டிய டி தூக்கிட்டு போன மாதிரி இங்க விடலாண்டி அப்ப விழுந்து கிடக்குறான். இப்போ சி அங்கிள் தூக்கிட்டு போறாங்க. அப்பனும் மகனும் ஒரே மாதிரி இருக்கீங்களேடா. ஒன்னா ஒரே வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவரோட நேர்மை, உண்மை, தன்மை, பொறுமை, ஆண்மை எல்லாத்தையும் பார்த்து அம்மனிக்கு பிடிச்சி போயிருது. மக மாதிரி சொல்லிட்டா போருமா, இந்த சமூகத்துக்கு வேண்டாம். ஊதுன வாயை அடைக்க முடியும், ஊர் வாயை அடைக்க முடியுமா? ஆகையால் ஊர் வாயை அடைக்க ரஞ்சனிக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பாக்குறாரு. அங்கிள் எனக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்து கஷ்டப்பட வேணாம், பேசாம நீங்களே ஏன் எனக்கு மாப்பிள்ளை இருக்க கூடாதுன்னு ரஞ்சனி சொல்ல மேஜர் சுந்தரராஜனுக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக். நான் உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன், பின்ன வாய் 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 உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? நான் உன் வீட்டுல தங்கணுங்கிறதுக்காக என் சைக்கிள் டியூப்ல காத்து பிடிங்கி விட்டியே, அன்னைக்கு உன்னோட குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்காக உன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டியே, அன்னைக்கு உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உன் பொண்டாட்டி எப்பவுமே உட்கார சேர நான் ஏறிட்டேன்னு ஏன் மேலே ஏறினியே, அன்னைக்கு உன்னோட கோபம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எப்படிமா நான் உன்னை பொண்ணு மாதிரி பார்த்துட்டேன். சரி நான் அப்போ வீட்டை விட்டு போறேன். வேணாமா இரு, நானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ அவளுக்காக அங்கிள் அரைமனதா முடிவு எடுக்கிறாரு. இந்த பக்கம் வந்தா ஆன்டி வீட்டில் அன்பெய்டு கெஸ்ட்டை தங்கி இருந்தும் அடிதடிக்கு போற அவனை பிடிச்சி, இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போனா என்ன மறந்துரு, வெளியே போகாம இங்கேயே இருந்தா நான் உனக்கு தான் அப்படின்னு அகிம்சையை ஊட்டி விட்டு போயிடுவாங்க ஆன்டி. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேனோ, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? புரட்சியா கவர்ச்சியார் வரும்போது கவர்ச்சி பக்கத்தை விடுவர் தம்பி. வாழப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், ஆனா கண் சட்னு என்னன்னு கூட தெரியாது. புரட்சி அளவுக்கு பாஞ்சிருவான். நான் என்னத்த கண்டேன்னு கதி கிளங்கி போயிருக்கு கான குயில். நல்லவர் நாகேஷ் வந்து, என் குயிலு உனக்கு அவன் மேல ஒரு இது, அதனாலதான் இடம் கொடுத்தேன். சரி நடந்து போச்சு, கொஞ்சம் காசை கொடுத்து அவன் அமுச்சு விட்டுரு. ஒரு 1000 2000 இந்த படம் இப்பதான் பார்த்து போல இருக்கு அவரு. மனம் வராமல் அரவணைத்தது மனம். குடிக்குது. அப்பதான் மேட்டர் வெடிக்குது. ஒரு பத்திரிகையில கானா குயிலோட கண்ணு குட்டிதுதான கொட்டை எழுத்துல கோட் போட்டுருவான். எப்படி அதிர்ச்சியாகி ஆடி போய் இந்த முடிச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மும்முரமா யோசிக்கிறாரு. நேரா பெட்டியை தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கானா கோயில் பார்க்க கானா கோயில் ஊருக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கிளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. இடிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பாருக்கு போவாரு. சோகமா இருப்பாரு, ஸ்லோவா நடப்பாரு, சோறு திங்க மாட்டாரு. ஓ இந்த பாட்டு இந்த படத்துல தானே? சொல்லிட்டு போங்கண்ணா. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கச்சேரி நடத்த அவர் சபாக்கே வர வச்சு சத்தமே இல்லாம ஒரு சபையை கூட்டுறாரு. Same old son, same old father. வந்தவங்களுக்கு டீ கொடுக்க வந்த ரஞ்சனி அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஆடி போயிருது. எஸ் பைரவிதா ரஞ்சனி அம்மா, தட் பியோட மதர் டி மூமெண்ட். இப்போ கேரக்டர் ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரஞ்சனி நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் புள்ள உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு. Your daughter is going to be your mother-in-law and my son is going to be my father-in-law. ஓ இங்கிலீஷ் பேசி தமிழ் இல்லையா? என் மாமியாரே எனக்கு மருமகளா வரது புரட்சி இல்லையா? பிதுக்குறாரு. அப்பனா குழப்பமா இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான், உங்களுக்கு 24 மணி நேரம் டைம். அதுக்குள்ள நீங்களே உங்களுக்குள்ள ஏதாவது பேசி முடிவு எடுத்துக்கணும் மிஸ்டர் மகன் சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் சபால இவங்க பாட அவர் வாசிக்க
ரஞ்சனி பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஒரே கூத்தா இருக்கும். போதாதுக்கு நம்ம தலைவரும் அட்டென்ஸ் போட்டுருவாரு. ஐயோ சிறகடிக்காமா இருக்கே. அவரை பார்த்தது இந்த அம்மா அவசரமா பாட்டை பாடி முடிச்சுட்டு கிட்டக்க போனா ஆல் டெட் பெட்டு. மரணத்தின் வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள், ராகமும் தாளமும் இணையட்டும். இதெல்லாம் வேணாம். கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்லைங்க சார் சேரல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும், ஆனால் ஒரு பொண்ணே இருக்கவன லவ் பண்ணிட்டேன்னு 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இதுக்கு அவளோட பொண்ணுக்கு அவனோட பையனை கட்டி வச்சு படத்தை முடிச்சிருக்கலாம். அப்படி பண்ணா சிந்து சமோலிக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? டிஸ்கிரைப் அபூர்வ ராகங்கள் பிளாட். அவனுக்கு மாமி ஃபேண்டசி, இவளுக்கு டேடி ஃபேண்டசி. அவ்வளோதான். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கதை இப்ப வரது பெரிய மேட்டர் இல்ல. ஆனா அப்பவே எடுத்து அதுக்கு அபூர்வ ராகங்கள் அழகா பேர் வச்சு கொடுத்துருக்காப்ப நம்ம இயக்கணும் வச்சுக்கிறோம். இந்த படத்துக்கு ஏன் அபூர்வ ராகங்கள் பேர் வச்சிருக்காங்கன்னு என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? நாங்க எதுக்கிட்ட அதெல்லாம் யோசிக்க போறோம்? யோசிக்க வேணாம். இருந்தாலும் நான் சொல்லணும்ல. இந்த படத்துல வர கதை மாந்தர்கள், கதை பகுதிகள் எல்லாத்தையுமே ராகத்தை வச்சுதான் டிஸ்கிரைப் பண்றாங்க. அதாவது டியூன்ஸ். படத்துல நடிச்ச ஸ்ரீவித்யா பேரு பைரவி. அது ஒரு ராகத்தோட பேரு. புலிக்கு பிறந்தது புலியா தான் இருக்க முடியும், பூனைக்கு பிறந்தது பூனையா தான் இருக்க முடியும். அதே மாதிரி ராகத்துக்கு பிறந்தது ராகமா தான் இருக்க முடியும். பைரவி பொண்ணு பேரு ஸ்ரீரஞ்சனி, அதுவும் ஒரு ராகத்தோட பேரு. படத்துல வர ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் அவங்க ராகத்தை வச்சுதான் பிரிச்சு 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 காமிச்சிருக்காங்க. பைரவி, ரஞ்சனி, துக்கடா, மோகனம், ஆதித்தாளம், தனி ஆவர்த்தனம், ஸ்ருதிபேதம், ராகமாளிகை. படம் முடிஞ்சப்புறம் மங்களம். இந்த படத்தில் நடிச்ச மேஜர் சுந்தரராஜன் கேரக்டர் பேரு மகேந்திரன். மகேந்திரன் மீன்ஸ் ராஜா. ராஜாவோட ஒன் ஆஃப் த குவாலிட்டி ப்ரொடெக்டர். இதுல மகேந்திரன் ரஞ்சினியை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார். கேரக்டர் ஆஃப் மகேந்திரன் லோன்லினஸ் அட் பீக், ஆல்கஹாலிக். ஒரு பாயிண்ட்ல குடி விடுவாரு. யார் மேலேயும் லவ் இருக்காது. ஒரே ஒரு கார் வச்சிருப்பாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அப்படிப்பட்ட அவரை கூட வேலை செய்யற பொண்ணு ஒரு லவ் பண்ணும். ஆனா இவர் இந்த காலத்து ஜேடிங்க. லவ் லாங்குவேஜ் ஆஃப் மகேந்திரன். மகேந்திரன் தனிமையை தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ரஞ்சினி வீட்டுக்கு வரும். ரஞ்சினி வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க வேணுட்டே சைக்கிளோட காற்றை பிடிங்கி விட்டுருவாரு. பார்த்தா தெரியல, ஆனா சரியான கேடிதான் நீ. மகேந்திரன் வீட்டில் ரஞ்சினி தங்க வைக்க மகேந்திரன் அப்ரோச் பண்ணுவாரு. அதுக்கு ரஞ்சினி, நீங்க குடிக்கிறேன், நான் குடிக்கிறேன் நம்ப மாட்டேன், சரி நான் உனக்காக குடிய வரேன்னு வீட்டில் வச்சு இந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாரு. யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாத விஷயத்த ரஞ்சினிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. பொண்ணு பக்கம் வந்தப்போ ரஞ்சினி வேணுட்டே வேணான்னு ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு மிஸ்டர் மகேந்திரன், ஏன் என் நினப்பு பூரா இந்த வீட்டை சுற்றி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். அடுத்த நாள் அவர் வீட்டை அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு பத்தத்தை கையெடுத்துக்கிட்டு வருவாரு. ஐயோ சரியான டூப்ளைட் நீ. இந்த படத்துல வில்லன் நெகட்டிவ் ரோல்னு யாருமே இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே சூழ்நிலை கெதியே. ஆனா கமல் கேரக்டர் மட்டும் பாலச்சந்தர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு அடங்க மாட்டான், அப்பா பச்சு கேட்க மாட்டான், லவ்வுக்கு லஸ்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாது. கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்த பொம்பளைய ஏதோ பேசி மேனிபுலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். அந்த லேடியோட ஆக்சுவல் லவ்வர் வரும்போது சேர விடாம பிரிச்சு வச்சிருவான். ஸோ பேசிக்கலி அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. செல்லமே படத்துல ரீமாசன் பரத்தை தம்பி மாதிரி பார்க்காம அவன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ண வரைக்கும் யோசிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதுதான் இவங்க ஸ்டோரி. சேம் பணக்கார வீட்டு நைனா, அம்மா இல்லாம வளர்ந்த பையன், நல்லது கெட்டது தெரியாது. பைரவியோட ஆக்சுவல் லவர் பாண்டியன், நம்ம ரஜினிகாந்த். அவருக்கு பிளட் கேன்சர். இந்த படத்துல கடைசி காலத்துல நம்ம காதலிச்ச போனா பார்க்கலான்னு வருவாரு பைரவி இல்லத்துக்கு. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது குறுக்க வர பாப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இப்ப குறுக்க வரானே இவனு பிரசனா பைக்ல பிரைவேட்டா கூட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லி தனியா ரூம் போட்டு தங்க வச்சிருவாரு அவரை. கள்ளன். பிற பிளஸ் சனம், பிரசனம். பிற மீன்ஸ் குட், பெஸ்ட், சிறப்பு. சனம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் பீப்புள், மக்கள். சனம்லேருந்து வந்ததுதான் சன்னுங்கிற ஆங்கில வார்த்தைன்னு ஹிஸ்டரி சொல்லுது. நான் சொல்லல, ஹிஸ்டரி சொல்லுது. பிரசனா மீன்ஸ் ஆண் வாரிசு. மகேந்திரனோட ஒரே ஆண் வாரிசு பிரசனா. எப்படி கரெக்டா பாத்தீங்களா? வாவ், லெஜெண்ட் இயக்குனர் சிகரம். லவ் லாங்குவேஜ் ஆஃப் பைரவி. பைரவி பிரசனா ஒரு நாள் வெளியே போயிட்டு இருக்கும்போது பிரசனாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் ஹாயின்ட்டு போயிடுவான். பைரவி அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படியே நண்பர்களோட நகைச்சுவை விருந்து மது விருந்து நைட் லேட்டா வீட்டுக்கு வந்தா பைரவியை காணோம். பார்த்தா அவன் வெயிட் பண்ண சொன்னால அங்கேயே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ச்சே, இவ்வளவு நாளா லக்கி பாஸ்கர் படத்துல பாஸ்கர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஆன்ட்டி தான் நல்ல ஆன்ட்டி நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க அவங்களோட நல்ல ஆன்ட்டியா இருக்காங்களே. என்னங்க இப்படி மழையிலே உட்காந்துருக்கீங்க? எங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. ஆன்ட்டி யூ ஆர் கிரேட். உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி எல்லாம், இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு தம்ப்நெயில்? இந்த படம் முதல் லாங் ஏஜ் கேப் ரிலேஷன்ஷிப் அட்ரஸ் பண்ற படம். தம்ப்நெயில் பாக்குறவங்களுக்கு என்ன படம்னு தெரியக்கூடாது, அதே சமயம் என்ன கண்டென்ட் பேச போறோம் டக்குன்னு மண்டை ஏறணும். அதுக்கு தான் சிம்பாலிக்கு எப்படி ஒரு தம்ப்நெயில். எப்படி இந்த வாரமலர், குங்குமம், குமுதம் அட்டைப்படத்துல எல்லாம் ஒரு நடிகை படத்தை போட்டுட்டு புக்குக்குள்ள அட்டை படம் நன்றின்னு கிரி கொடுத்துருப்பானுங்க. அதே மாதிரி நானும் கொடுத்துருப்பேன் அட்டை படம். வீரம், அஜித் மற்றும் தமனா இந்த படத்தில் நடிக்கும் போது இல்லை நடிச்சு முடிச்ச அப்புறம் இதில் நடிச்சவங்க எடுத்தவங்களுக்கு ஒரு 4 விஷயம் இந்த படத்துக்கு பின்னால இப்படி நடக்கும்னு உலகத்தில் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. 1, இந்த படத்தில் கமலும் ஸ்ரீவித்யாவும் காதலிச்சு சேராம போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் அவங்க காதலிச்சு சேராம போயிடுவாங்க. 2, இந்த படத்தில் அஃபிஷியலா ஜோடி நடிச்ச துணை ஹீரோவும் ஹீரோயினும் பிற்காலத்தில் காதலன் காதலியா, அக்கா தம்பியா, அம்மா பையனா, மாமியார் மருமகனா இப்படிலாம் ரோல்ஸை ஸ்வைப் பண்ணி நடிச்சவங்களாம் மாறினாங்க. 3, இந்த படம் தான் ரஜினிக்கு முதல் திரைப்படம் இல்லையா? இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு நபர்
எப்படி ஒரு நபர் பிற்காலத்துல இந்த திரைப்படத்துல ஹீரோ நடிச்ச நபரையே நாட்களிலிருந்து நகர்த்திட்டு நம்பர் 1 நடிகர் ஆனார் என்பது அந்த டைம்ல எவனும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், ஒருத்தர் தவிர. அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் 1975ல வந்த இந்த படத்தை பத்தி 2025ல கரெக்டா 50 வருஷம் கழிச்சு ஒரு பிளக்கா பையன் இந்த படத்தை பத்தி பேசி உங்ககிட்ட வீடியோவா போடுவான்னு அன்னைக்கு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? சார் மறுபடியும் வருவேன் சார். இந்த படம் ஏதோ ஒரு டிவில போட்டிருக்கான், உட்காந்து பாத்துருக்காரு. இத வச்சு அதான் சும்மா பாப்போன்னு பாத்துருப்பாரு நினைக்கிறேன். நான் இது சீன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இதோட கதை என்னன்னு தெரியாது. ஃபுல் படமா பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க நிறைய பேர் இல்ல அது ரஜினி வருவாரு, அதோட ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு படம் இருக்குன்றது இவரு சொல்லிதான் ஒன்னு 2 சீன்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் தவிர ஃபுல் படமும் பார்த்தது இல்ல. அதோட கதையும் எனக்கு தெரியாது. ஆச்சரியமா பார்த்தேன், கதை இருக்கா அப்படின்னு. இப்படி ஒரு பயங்கரமான கதையா தான் இருக்கு. அப்பவே எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப எடுத்தா அது எல்லாம் பயங்கர பிரச்சனையா தான் ஆகும். என்ன கதை எடுத்து வச்சிருக்கீங்க? நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சந்தான படம் ஒண்ணு வந்துச்சு, ஒரு காமெடி படம் ஒண்ணு நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது அவங்க அப்பா வந்து அப்பாவோட 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு பாப்பாரு. இத வந்து தடுக்க வருவாங்க. பார்த்தா அது ஆக்சுவலா அது அவங்களோட ஒரிஜினல் பொண்ணே கிடையாதுன்னு நினைக்கிறாரு. ஆமா ஆமா, அது ஏதோ படம் தான். அது நல்லா இருக்கும், அந்த படமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா பார்த்தா கடைசி பார்த்தா அது கிட்டத்தட்ட அது அத்தை பொண்ணு தான் அதுக்கு வரும். உங்க அப்பா தான் கெடுத்து விட்டு. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்